ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் போய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். ஜெபத்தினால் மேன்மை அடைகிற நல்ல நாட்களை மாறட்டும். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். ஐயா ஜார்ஜ் முல்லர் ஒரு விசுவாச வீரர். யெகோவா ஈரே என்கிற ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தி சரித்திரம் படைத்தவர். ஆனால் குறிப்பாக அவர் தன்னுடைய ஜெபத்தில் 5 நண்பர்கள் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணார். எழுதி வைத்து பெயர் எழுதி வைத்து 5 நண்பர் ரட்சிக்கப்பட ஐயா ஜார்ஜ் முல்லர் ஜெபிச்சாங்க. சில மாதத்திலே ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டார். ஆனா 2வது நபர் ரட்சிக்கப்பட 10 வருடங்கள் ஆயிற்று. 3வது நபர் ரட்சிக்கப்பட 25 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனா கடைசி 5வது நபர் ரட்சிக்கப்பட 52 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா கடைசி வரலும் ஜெபத்தை விடவில்லை. 52 ஆண்டுகள் இவருக்கு முதிர் வயது. ஆனா 5 பேர் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். சோர்ந்து போகாதீங்க. சிலரை ஜெபம் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, ஜெபம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் கிடைக்கலையே, சில மாதங்கள் ஜெபம் பண்ணிட்டாங்க. இல்ல, நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் காலம் வரும்போது அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். யோசித்து பாருங்க, அவர் பெரிய பரிசுத்தவன். அவர் ஜெபத்துல சாதித்தவர், அனாதை சாலைகளை நிறுவனவர், பள்ளிக்கூடங்களை நிறுவனவர். தோற்று ஒரு மனுஷனை கேட்காம விசுவாசத்திலே சாதித்தவர். ஆனால் 5 பேர் ரட்சிப்புக்காக 52 ஆண்டுகள் காத்திருந்தார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை. ஹல்லேலூயா. ஜெபம் குடும்பத்தில் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவரை அவர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிற குடும்பத்தை அவர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிற தேசத்தை சபை அவர் உயர்த்துகிறார். தனியா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, குழுவா ஜெபம் பண்ணுங்க, அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. ஜெபமே ஜீவன், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க. ஏசப்பா செய்ய வேண்டியதை அவர் செய்வார். கடைசி நாளில் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் தாமதமாகிறதோ உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போகாதீர்கள். கட்டாயம் பதில் உண்டு. ஆமென். ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார். ஆயிரங்கள் சொல்லலாம். ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியம் சொல்கிறான். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தன்னுடைய ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவற்றை கேளுங்க. விட்டு போன ஜெப ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நண்பர்களாய் கூடி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. நீங்கள் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜெபாவை கேளுங்க. ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தேவனிடத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் ஜெபித்து கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போன மக்களுக்கு ஒரு ஜெபாவை கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.